எல்லாருக்கும் வணக்கம். மனிதர்கள் படம் வந்து நான் பார்த்தேன். ஸோ பிரசாத் எனக்கு சீனியர் ஊரில். அது மூலியமாக தான் வந்து எனக்கு ஏற்கனவே கதை சொன்னார். பட் அந்த படம் இல்லை, இது வேற கதை. இது படம் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆக்சுவலாக எப்படி முதல் படம்னு சொல்கிறாங்க, எந்த விதத்துலையும் அது முதல் படமாக எனக்கு தெரியவே இல்லை. டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டெக்னிக்கல் சைடாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அதில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இங்கே நிறைய பேர் மற்ற ஆர்டிஸ்ட் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்பளம் இருக்கும், அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வழிப்பறி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் தான் நான் சினிமா கற்றுட்டு சினிமாவுக்கு வரல, இவங்க சினிமா கற்றுட்டு சினிமா வந்திருக்காங்க. ஸோ அந்த 10 வருஷம் டிஃப்ரென்ஸ் எனக்கும் உங்களுக்கும் அதுதானே தவிர வேறு எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஐ திங்க் வீர் ஆல் சேம். ஐ கெஸ் லைக் நான் 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க இல்லையா எல்லாருமே. ஸோ எனக்கும் அதே வயசு தான் சினிமாவில், நானும் அதே இடத்துல தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போது வியாபாரம்னு வரும்போது அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான விஷயம் தான். என்னென்னா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறதோ, அது அவங்க சைடில் இருக்கிற நியாயம். ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நிறைய படங்களுக்கு வந்து புதுமுக இயக்குனருக்கு வந்து வாய்ப்பு தந்திருக்கேன். ஆனால் சில நேரத்தில் நம்ம படம் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. இருந்தாலும் வந்து முழு நம்பிக்கையை போட்டு பண்ணும்போது சில நேரத்தில் அந்த படம் வந்து ரெக்கக்னைஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த சைடும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அதனால் நான் யாரையும் இங்கே தப்பு சொல்ல முடியாது. ஒரு சைட்லேருந்து பார்த்தா எல்லாருடைய ஆதங்கம் வந்து அவங்க சைட்லேருந்து பார்த்தா நியாயமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இது நல்ல படைப்பு தான். ஸோ கண்டிப்பாக இது நல்லபடியாக பேசப்படும். இது சினிமாவா தியேட்டரா எப்படி பிஸ்னஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் கண்டிப்பாக ஓடிடியில் வந்தால் எப்படியும் ஸ்லோ பிக்கப் ஆனாலுமே வந்து கண்டிப்பாக அந்த படம் பேசப்படும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக வந்து சினிமா பார்த்துட்ருக்கோம், சினிமா சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம், இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஸோ இதில் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எது நல்ல படம் இல்லைன்னு நம்மளுக்கு அட்லீஸ்ட் பர்சனலாக தெரியும். நான் நடித்த படங்களாக இருந்தாலுமே நான் வந்து நல்ல கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். என்னோட படம்ன்றதால நான் பெருசாலாம் வந்து மார்க்கெட் பண்ண நான் ஆசைப்பட மாட்டேன். ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க. பிரேக் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும், இல்லைனா இந்த படமே பெரிய வெற்றியாக கூட அமையும். அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள், ஒரு 2 வெப் சீரிஸ், இது எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் தான், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் தான். இருந்தாலும் அவங்களே வந்து சினிமா வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியாமல் புரியாமல் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற பிளாட்ஃபார்ம் தான் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இனிஷியலாக வந்து சினிமா தான் இருக்குது. ஆனால் சினிமா வந்து பயங்கரமாக சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, லாபம் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ. ஏன்னா எல்லா சைடு எங்கே போனாலுமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு கிங் மேக்கராக இருந்தாங்க, இன்னைக்கு இவங்கள வந்து ஒரு டெசிஷனுக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா ஓடிடியில் வந்து ஒன்று ப்ராஃபிட் ஷேரிங், இல்லைனா வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறான்னு சொல்லி ரீசெண்டாக தனஞ்சயன் சார் கூட புலம்பிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் சுச்சுவேஷன், ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே மாறும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நம்ம எல்லாருமே ஒரு டேர்முக்கு வந்து இது சினிமா ஹெல்த்தியாக இருக்கணும், மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணணும், சினிமாவை வாழணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் நான் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் ஐ பீன் ட்ரையிங் மை பெஸ்ட். அவங்களுக்கு பிஆர்லேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து, டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஆர்டிஸ்ட் கேட்டாங்க கெஸ்ட்டாக வர முடியுமா அப்படின்னு. அந்த ஆப்ளிகேஷன் கொண்டு போய் என்னால் வைக்க முடியல, பட் டெஃபினெட்லி ஐ ட்ரை டு புஷ் ஈவன் மோர். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது நல்ல படம். இந்த இன்டர்வியூவோ இல்லை இந்த வீடியோ, இந்த நான் பேசுகிற விஷயங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். நான் சும்மா ஒரு இந்த படம் ப்ரொமோஷனுக்காக வந்து ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. உண்மையாகவே இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, அந்த நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே லைவாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறந்துட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நடிகர்களை பற்றி நான் குறிப்பிட்டு பேசாமல் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப அபாரமான பயங்கர கடுமையான உழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சகதியிலையும் மழையிலையும் இவங்க வந்துட்டு அந்த ஒரு 40 நாள் கழித்து திண்டுக்கல்லேருந்து கிளம்பும்போது என்னோட குடும்பத்தாரே ரொம்ப வேதனைப்பட்டாங்க இவங்கள பார்த்து. யாரா இவங்க இந்த பசங்களை பிடிச்சிட்டு வந்து இவ்வளோ வதச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி. இது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெரியும் எவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்கன்னா. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு ஃபில்மாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன படமாக இருந்தாலுமே வந்து
சவுண்ட் டிசைன்லேருந்து கிரேடிங் எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு தேட்டரில் ஆடியன்ஸ் பார்த்தா இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஃபில்ம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, உலக அளவில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து இதை வந்து சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மக்கள் வந்து தவிர்க்க வேணாம். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபில்ம் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தயவு செஞ்சு எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க நல்லபடியாக வந்து அதாவது ஒரு சின்ன அளவில் இருந்தாலும் இதன் மீது வந்து ஒரு நம்பிக்கை வைத்து இதை எல்லா எல்லா பக்கமும், அதாவது இன்னைக்கு பெங்களூர்லேயும் மைசூர்லேயும் வந்து 20 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து எத்தனை தேட்டர், ஒரு 5 தேட்டர் கிடைக்குமா, அதாவது தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை வந்து கேட்டாங்க. பெங்களூரில் மட்டுமே வந்து ஒரு 20 ஸ்க்ரீனுக்கு மேலே அது ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 70 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் எல்லாருமே வந்து தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். அவங்க ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய குழு சார்பாக மிக்க நன்றி. புதிய ஒரு அறிமுக இயக்குனர், ஓவியக் கல்லூரியில் பயின்றவர். அவர் வந்து அந்த கதையை எங்களுக்கு சொல்லும்போது அவர் சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி இது மாதிரியான ஒரு தரமான கலைப்படைப்புகளை வெளிக்கொண்டு வருவது ரொம்ப சங்கடமாக இருக்கு. படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில திரைப்படங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த திரைப்படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் மற்ற இளைய இயக்குனர்கள் ஒரு பிரிவு ஷோ போட்டு வந்தோம். அவங்க எல்லாரும் பார்த்த வரைக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. ஆக்சுவலி அந்த இரவை வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் அஜய் அப்ரம் அவர்கள், மியூசிக் டைரக்டர் அனிலேஷ், அது பேக்ரவுண்ட் ஸ்கோரு. என்னுடன் இணைந்து நடித்த 4 பேரும், இதில் தம்பி சதீஷ், தக்ஷா அவர்கள் மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கணும், வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். 5 பேருமே எங்களால் முடிந்த, எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்ககிட்ட அந்த ஒரு வேலையை வந்துட்டு இயக்குனர் ராம் அவர்கள் வாங்கியிருக்கார். நாங்கள் இந்த படைப்பை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி கொடுத்துட்டோம். இது மேற்கொண்டு இந்த படைப்புகளை வெளியே கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் இருக்குது. பொதுவாக எங்களுக்கு ஒரு சின்ன வயசு குழந்தை ஒரு தேவை இருக்குன்னா அவங்களுடைய அம்மா அப்பாட்ட தான் கேட்பாங்க. அதே அந்த குழந்தை வெளியே வளர்ந்து வரும்போது அவங்களுக்கான ஒரு தேவை இருக்கும்போது அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. எங்களை போன்ற புதிய ஒரு வரவுகள் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களையும் எங்களுடைய தேவைகளையும் சொன்னால் கேட்கறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ உங்களால் மட்டும்தான் எங்களை மாதிரியான ஆட்களை வந்து வெளியே கொண்டு போக முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணி அதை வெளியே கொண்டு வரது எவ்வளோ சிரமன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ணுற எல்லா திரைப்படைப்புகளும் வந்து சூப்பர் ஹிட்டாக ஆகுறதில்ல, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கிறதாவும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திரங்களுக்கான ஊடக வெளிச்சன்றது இன்றைக்கி ரொம்ப அவசியமற்ற ஒன்று. ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க. இது மாதிரி இளையவர்கள் வெளியே வரணும்னா அது உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஷூட் பண்ணோம். ஒரு நைட்டில் நடக்கிற அந்த கதை கிட்டத்தட்ட 25 நாள் அங்கே ஷூட் பண்ணி 20 நாள் ஷூட் பண்ணோம். ஆனால் அதுக்கு 20 நாள் அங்கே ரிஹர்சல் பண்ணோம். எங்களுக்கு யாருமே தெரியாது, எங்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது. ஒரு 20 நாள் தனியாக ரிஹர்சல் பண்ணதுனால தான் ரிஹர்சல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அது இந்த ரிஹர்சல் வந்து எங்கெங்கே லொக்கேஷனில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த லொக்கேஷன் தான் அந்த நேரத்தில் போயிட்டு இது பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களை வந்து ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடிஞ்சது. ப்ராப்பராக பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம். நான் உங்கள் நேரத்தை வந்து அதிகமாக எடுக்க விரும்பல. ஏன்னா எனக்கு இது ஸ்டேஜ் எல்லாம் வந்து புதுசு. இந்த மாதிரி முன்னாடி இவ்வளோ க்ரௌடு பார்க்கறது. ஏன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி பின்னாடியே மறைஞ்சிருப்பேன். எங்களால் முடிஞ்சதை மெனக்கெட்டு செஞ்சுருக்கோம். அதை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா அது மட்டும் போதும். உங்களோட என்ன ஒப்பீனியன், எதர் இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் நீங்கள் போடுங்க, அதுவே எங்களுக்கு அது போதும். நாங்கள் இங்கே வந்து எங்களை வந்து மிகைப்படுத்தி இது மாதிரி போடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. நாங்கள் என்ன கொடுத்தோமோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதிட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்தால் அது மட்டும் போதும். அவ்வளோதான். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒருவர் திரு சாம்பசிவம், அவர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அவர் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு, 2 படம் பண்ணியிருக்காரு. அடவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இது 2வது படம்னு நினைக்கிறேன். இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி பாதி ஃபுட்டேஜ் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னா. நான் படம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறமேல் கேட்டேன், என்னங்க பேசிகிட்டே இருக்காங்க, யாரும் லேடிஸே இல்லை, ஹீரோயினே கிடையாது படத்தில் அப்படின்னு. அவர் இல்லைங்க, நாங்கள் 5 பேர் தான், இது மட்டும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன்.
இல்லைங்க நாங்கள் சூதுன்னு ஒரு படம் எடுத்தோம். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து கனவுல வருவாங்க அந்த படம். அப்போ நலன்ட்ட எப்படி நலன் இந்த மாதிரி கேரக்டர் எழுதுனீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட வந்து, இல்லை சார் அந்த படத்தில் வந்து பூராமே கான்மேன்ஸு, அவங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணை என்னால் வைக்க முடியல, அதனால் நான் பொண்ணே இல்லாமல் தான் கதை எழுதினேன். அதை கொண்டு போய் சுந்தர்சி சார்கிட்ட படிக்க கொடுத்தேன். ஏன்னா அப்போ அவர் வந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமாவில் பொண்ணே இல்லாமல் படமா, அப்படிலாம் இருக்கவே கூடாது, எப்படியாவது நீ அதில் வந்து ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னாரு. எனக்கு ஒரு வழி தெரியாமல் நாங்கள் அதுமாதிரி கனவாக கொண்டு வந்தோம் அப்படின்னாரு. அதேமாதிரி நான் அவர்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டு படம் எடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் படம் எடுங்க, ஆனால் அதை பார்க்க போகிற மனிதர்கள் வந்து சாதாரண மனிதர்கள், அது ஒரு காமன் பீப்புள். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்கின் ஊடாக தான் நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியுமே தவிர, நம்ம ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் எடுத்துகிட்டு நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு போய் கொடுக்கும்போது அது வந்து இது எந்த மாதிரியான அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னா, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து அவரோட எடுத்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த படத்தை டெலிவரி பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவருக்கு, அவருக்கும் அவருடைய குழுவினர் இந்த படத்துக்கும். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிடிச்ச விஷயம் இன்னொன்று வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கான இந்த இது. ஏன்னா இனிமேல் இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமா சூழலில் இனிமேல் வந்து தனியான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு 1-2 வருட காலங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சூழலில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்க மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சிவி குமார் ப்ரொடியூசர்னு சொல்கிறீங்க, ஞானவேல் சார் சொல்கிறீங்க, தியாகராஜன் சார் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் இன்னும் 2-3 வருஷங்களில் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீ ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து பேனர் பேர் தான் சொல்லுவாங்க, வார்னர் பிரதர்ஸ், டிஸ்னி எடுக்கிறாங்க, மார்வல் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் சினிமா சூழலும் அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண அன்றைக்கி நானும் ரஞ்சித்துன்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு அட்டகத்தி எடுத்தால் என்ன செலவாகணும், அன்றைக்கி நாங்கள் அட்டகத்தி 2 கோடி ரூபா எடுத்தோம், இன்றைக்கி அட்டகத்தி எடுக்கணும்னா அதே குவாலிட்டியில் எடுக்கனால இன்றைக்கி 10 கோடி ரூபா இன்றைக்கி தேவைப்படுது. அப்போ ஒரு 10 கோடி ரூபாயை படத்தை எடுத்துகிட்டு வந்தாலுமே இன்றைக்கி வந்து அதை ஓடிடியோ இல்லை தேட்டர்லையோ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான வியாபார சூழல் இன்றைக்கி இல்லை. அப்போ 10 கோடி ரூபாயுமே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரால் முடியுமா, தனியான ஒரு ப்ரொடியூசராக முடியுமானா இனிமேல் அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரப்போகிற தமிழ் இளம் படைப்பாளிகள் வந்து இந்த படத்தை ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் வந்து உங்களோட படைப்புகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான கதைகளை வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா இனிமேல் க்ரௌட் ஃபண்டிங் மட்டும் தான் தமிழ் சினிமா சூழலில் ஒரே வழி. ஏன்னா நீங்கள் ப்ரொடியூசரை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதே மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கொஸ்டின் நான் வந்து இருந்துச்சு. நான் இன்னைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வரப்போகுதுன்னு சொல்லும்போது நான் வந்து அவங்ககிட்டையும் அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்குறேன்னு அவங்ககிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா 365 நாளில் டெய்லி 4 தடவை அதே அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது புதுசாக பேசுங்கன்னு. பட் ஆனால் அதே தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கலைப்படைப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை இறைவன் நருள் இந்த படத்துக்கு ஓடிடியில் நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படக்குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.